இந்த காட்சியை பாருங்க. ஒருத்தன் வாழ்க்கையிலேயே இழந்து போய் ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமே வாழ்க்கை அவ்வளவுதான்டா, இனிமே வாழவே முடியாதடா, தற்கொலை பண்ணி செத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டி பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கான். ஒருத்தன் வாரான், அந்த குப்பை தொட்டியில உள்ள அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் புறக்கிட்டு போறான் ஒருத்தன். இன்னொருத்தன் வாரான், அந்த குப்பை தொட்டியில் உள்ள அந்த பேப்பர்களை எல்லாம் புறக்கிட்டு போறான் இன்னொருத்தன். அடுத்து ஒரு நாய் வருது, அந்த குப்பை தொட்டியில் உள்ள சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது போகுது. அப்பதான் நினைக்கிறான் இந்த மனிதன், சாதாரண ஒரு குப்பை தொட்டி, சாதாரண ஒரு குப்பை தொட்டிய 3 பேருக்கு வாழ்க்கை கொடுக்குதே, நம்ம இந்த உலகம் ஃபுல்லா நமக்கு இருக்க, நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டி ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குதுங்க. உண்மையிலேயே இது போன்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கத்துக்கிறது. வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் வாழ முடியுமே தவிர ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் சொன்னா கண்டிப்பான முடியாது. நீ முயற்சி செய்து கொண்டே இரு, அதற்கான உதவிகளை இந்த பிரபஞ்சமே உனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கவிஞர் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே நம்ம எதை நோக்கி பயணம் செய்கின்றோமோ அதற்கான வழிகளும் நமக்கு உதவிகளும் இந்த உலகமே நமக்கு உதவி செய்யுமா. அதனால எப்பவுமே முயற்சி செய்துட்டே இருப்போம். வென்றால் மகிழ்ச்சி, இல்லையேல் அது பயிற்சி.